ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், திணை அரிசியில் நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்ய போகிறேன். அது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். அது உங்களுக்கு வெஜிடேரியனாக விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணி போட்டும் செய்யலாம், எக் ஃப்ரை பண்ணி போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி வெஜிடேரியனாக தான் செய்திருக்கிறேன். அது ரொம்ப ஹெல்த்தியானது. சுகர் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திணை அரிசின்னு சொல்லுவாங்க. இது புரோட்டீன் சத்து உள்ளது. இது நான் 2 பேருக்கு அளவாக நான் இன்றைக்கி செய்கிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு கேரட் வெட்டி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தேவையாண்டா சேர்க்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். லிஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். பெரிய தக்காளி பழமாக இருந்தால் ஒரு தக்காளி பழம். இதுக்கு இவ்வளோ தான் தேவை. இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இந்த கப்புக்கு தான் எடுத்துருக்கிறேன் திணை அரிசி. இப்போ இந்த கப்லேருந்து நான் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். கப்புக்கு எவ்வளோக்கு இருக்குதோ அந்த அளவுக்கே தான் நாங்கள் தண்ணி சேர்க்கணும். கப்புக்கு 3/4 கப் இருந்தால் தண்ணியும் 3/4 கப் எடுக்கணும். இது ரைஸ் மாதிரிக்கே தான் இருக்கும். நாங்கள் ஃப்ரைட் ரைஸாகவும் சாப்பிடலாம், பிரியாணி செய்து சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் சத்து உள்ளது இது. இப்போ தான் அடுப்பை நான் ஆன் பண்ணுறேன். உடனே வெந்துடும். இது காலையில் உணவாக கூட நாங்கள் எடுக்கலாம். ஏன்னா இது நாங்கள் சோறு மாதிரி சாப்பிட்றது இல்லை. இது கொஞ்சம் வயசு போனவங்க வீட்டில் இருந்து நீங்கள் அவங்களுக்கு இதை எப்படி செய்து கொடுக்கலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு அப்படி கொடுக்கறத விட இந்த மாதிரி இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இது அவ்வளோது உடம்புக்கு ஹெல்த்தியானது. இது திணை அரிசின்னு சொல்லுவாங்க. இது கூட ஃபாரின்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஃபாரினர்ஸ் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியானதுன்னு சொல்லி அவங்களுக்கு கூடுதலாக தெரியும். இது தண்ணி கொதிக்குது. நான் இப்போ இந்த கப்புக்கு தான் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் தான் தண்ணி, இதே அளவு தண்ணி தான் சேர்த்துருக்குறேன், 2 கப் தண்ணி. இப்போ நான் இதை சேர்க்குறேன் இந்த தண்ணியில். இப்போ நான் முன்னம் போட்ட தண்ணியை கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதை பால் வடியில் அப்படியே வடித்து எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி எடுத்துருக்குறேன். இனித்தான் இப்போ நான் தண்ணியில் இதை அவிய விட போகிறேன். இப்போ இதுக்கு அதே அளவு 2 கப் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் இதை கொதிக்க வைப்போம். அது நான் ஊற்றி அதை கொஞ்சம் தண்ணியை வடிகட்டி கொஞ்சம் பைப் தண்ணியை பிடிச்சி க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி எடுத்துருக்குறேன். ஒரு 2-3 ஒரு 3-4 நிமிஷம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டும் வடிச்சிட்டும் நாங்கள் செய்யலாம். ஆனால் நாங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தால் அதில் இருக்கிற அந்த காட்டையல் ஊற்றியெல்லாம் வெளியே வந்துடும். அதை கொட்டிட்டு திரும்ப நல்ல தண்ணியை ஊற்றி அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை ரைஸ் மாதிரி செய்யணும். நான் இப்போ இதை பால் வடியில் உள்ளதை இப்போ இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை இனி கொதிக்க விடுவோம். இப்போ இனி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் அவியட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் கொதித்து வரும்போது இந்த மூடியை திறந்துட்டு திரும்ப ஒரு கிளறி விட்டுட்டு தண்ணியெல்லாம் அளவாக வற்றி கணக்காக இருக்கும். குழையாமல் சோறாகவும் இல்லாமல் அந்த சாப்பிட்ற அளவுக்கு பதத்தில் இருக்கும். காட்டுறேன். இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இது அவிஞ்சு கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் அவியட்டும். இதை நாங்கள் செய்கிறதுக்கு முன்னம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்த பிறகு தான் திரும்பி அதே அளவு கப் தண்ணி 2 விட்டு அப்படியே அவிய விடணும். ஒரேடியாக நாங்கள் அரிசி கழுவி ஊற்றி வடிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. இல்லாட்டி நாங்கள் ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாவது அதை தண்ணியில் கொஞ்சம் சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு வடிச்சிட்டு செய்யலாம். நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு தான் செய்கிறேன்.
தண்ணியும் வற்றி கொண்டு வருது. இப்போ நெருப்பை நாங்கள் தண்ணி வற்ற நெருப்பை கொஞ்சம் கம்மியாக போடணும். நெருப்பு கூடுதலாக சேர்க்கக்கூடாது, அடி பிடிக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் மூடி வைக்கிறேன். இது ரைஸ் மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட. ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இது மாதிரி தான் இருக்கும் சாப்பிட. அவ்வளோ ஹெல்த்தியானது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுக்கு நாங்கள் அகப்பா காம்பு தான் போடணும். இனி கரண்டியால் கிளறக்கூடாது. இதில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். ஒன்று ஒட்டாமல் இருக்க நான் ஒரு தேக்கரண்டி அளவு ஆயில் இல்லாட்டி பட்டர் சேர்க்கலாம். ஆயில் சேர்க்கலாம். இப்போ இது அளவாக வெந்து கொண்டு வருது. தண்ணியும் அளவாக இருக்குது. நாங்கள் எந்த கப்புக்கு நாங்கள் வைக்கிறோமோ அதே கப்புக்கு தண்ணியும் அந்த இந்த இது திணை அரிசி நாங்கள் எடுத்த பாத்திரத்தில் எவ்வளோத்துக்கு நாங்கள் எடுத்தோமோ அதே அளவு தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாங்கள் ஒரு அரை கப் எடுத்துட்டு நாங்கள் 2 கப் தண்ணி சேர்க்கக்கூடாது. அரை கப்புண்டு அரை கப்பில் 2 கப் சேர்க்கணும். ரெடி களி மாதிரி இருக்கும், சாப்பிட இல்லாது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வெஜிடேரியனாக தான் சாப்பிடணும். இதுக்கு சிக்கனோ எக்கு அதெல்லாம் போடக்கூடாது. தனியாக வெஜிடேரியன். இப்போ இது அளவாக வந்துடுது. தண்ணியெல்லாம் வற்றி அளவாக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் ஆற விடுவோம். ஆற விட்டு தான் செய்யணும், இல்லாட்டி சுட சுட செய்தால் இன்னும் களியாகிடும். இது அளவாக இருக்குது எல்லாம். நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 2 மேசை கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம். இதில் உருளைக்கிழங்கு அதை முதல்ல ஃப்ரை பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு முதல்ல ஃப்ரை பண்ணுறோம். இது நல்லெண்ணெய் இல்லை, பட்டர் செய்யலாம். சும்மா சாதாரண எண்ணெய் சேர்க்கலாம். நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்தலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குண்டு. வயசான ஆட்களுக்கு கொடுக்குறோன்னா நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். இப்போ இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகுது. இல்லைன்னா கேரட் சேர்க்க போகிறோம். கேரட்டையும் சேர்க்கலாம். இது 2 தான் கொஞ்சம் அதிக நேரம் போகும். உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நான் நல்லெண்ணெயில் முதல்ல வதக்கி எடுக்கிறேன். ஏன்னா இது 2 கொஞ்சம் அதிக நேரம் போகும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன். பச்சை வாசனை போடுறதுக்காண்டி அந்த நடுவால் போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுறோம். இப்போ உருளைக்கிழங்கும் கேரட்டும் கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. இதில் கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுன்னு செய்யலாம். பச்சை மிளகாய் ஒன்று சேர்க்குறோம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயமாக உண்டு. லீக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். இதில் ஒரு தக்காளி பழம் பெருசாக வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். நல்லா வதன விடுவோம். எல்லாம் நல்லா வதங்கணும். உப்பு பார்த்து சேர்க்கணும். நாங்கள் அதில் அதிக விடத்துல நாங்கள் உப்பு விட்டுருக்குறோம். உப்பு பார்த்து சேர்க்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். மிளகாத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறோம். காரம் தேவையான அளவு சேர்க்கணும். வயசானவங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு கொடுக்குறாண்டா மிளகாத்தூளெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். பச்சை மிளகாவை கூட நிறைய சேர்க்கக்கூடாது. இது நல்லா வதங்கணும். எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இல்லாட்டி அது வந்து ஒரு சின்ன ஒரு
பொருள் தானே, அப்போ அதை விட பெருசு பெருசாக இருக்கும். இது நல்ல எண்ணெய்க்கு நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்கி கொண்டு வருது, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ரொம்ப நெத்தி நெத்தியாக இருந்தால் சாப்பிட இயலாது, நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு கொஞ்சம் காணாது, உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நான் இந்த தினை அரிசி சமைச்ச அரிசியை நான் சேர்க்கலாம். நான் சேர்த்துட்டு நெருப்பு குறைச்சி தான் சேர்க்கணும். இது ஒரு 2 பேர், நாங்கள் 2-3 பேர் சாப்பிடலாம். இதில் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது அகப்பா காம்பால் தான் மிக்ஸ் பண்ணணும். இன்னும் சோறு களியாகும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் உப்பெல்லாம் சரியாக அளவாக இருக்குது, ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது நீங்கள் கிழமைக்கு ஒருக்காவோ மாதத்துக்கு 2 முறையோ இது செய்து சாப்பிட்டா எங்களோட உடம்பை நாங்கள் கவனிக்க மாதிரி இருக்கும். மருந்து கொடுக்குற காசை இப்படி சாப்பாடுக்கு செய்யலாம். இது அவ்வளோ ப்ரோட்டீன், சரியான ப்ரோட்டீன் உள்ள ஒரு தினை அரிசி தான் இது. சாப்பிட ஃப்ரைட் ரைஸ்கள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தேவைண்டா இதுக்கு ஒரு சிக்கன் பொரியல், சிக்கன் சாப்பிட்றவங்கள ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணி ஒரு வச்சிருந்து சாப்பிடலாம். ஆனால் நல்லா இருக்குது, உப்புமா மாதிரியே இருக்குது. இது என்னன்னு சொல்ல தெரியாது, ரைஸ் மாதிரியும் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது ரைஸாகவும் எடுக்கலாம். நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கும் சோறு சாப்பிட கூடாதுன்னு சொல்லி சில நேரம் டாக்டர் சொல்லுவார். அந்த நேரங்களில் இந்த மாதிரி இதை செய்து மத்தியானம் லஞ்சுக்கு எடுக்கலாம். இது இப்போ நாங்கள் சாப்பிடலாம். இதுக்கு வெங்காயத்தாள் கொஞ்சம் நான் வெட்டி சேவி சேர்க்கலாம். இந்த தினை அரிசி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். வயசு பண்ணவங்க வீட்டில் இருந்தால் கட்டாயம் நீங்கள் இதை செய்து கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது. இது காலைல சாப்பாடும் எடுக்கலாம், லஞ்சாகவும் எடுக்கலாம், டின்னராகவும் எடுக்கலாம். ரைஸ் சாப்பிடாதவங்க சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் பிரியாணி மாதிரியும் செய்து கொடுக்கலாம். இது ஹெல்த்தின்னு சொல்லி சொன்னால் இதில் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.